ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை 4வது நாள் வழிபாடும் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் க்ளீனிங் ரொட்டீனையும் உங்களுக்கு இதில் ஒரு சில டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமி அலமாரிலாம் தொடச்சி அழகாக கோலம்லாம் போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வாசல்லையும் பெருக்கி சின்னதாக ஒரு கலர் கோலம் போட்டு முடிச்சுட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே பூஜை அலமாரியும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட வேண்டிதான். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு 9 நாள் ஏற்றினாலே போதும். அப்படி இன்னும் கண்டினியூ பண்ணோன்னாக்கா 21 நாள் 48 நாள் செய்யலாங்க. 9 டேஸ்லேயே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தால் மாதிரி நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரியுது, பாட்டு தெரியுது அப்படின்னாக்கா அதை மட்டும் நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்கங்க. வீட்டில் மற்றவங்க பார்த்துருப்பாங்க, எழுந்துக்காமல் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. இதை பற்றியுமே கவலையப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அழகாக கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவோம். நீங்களும் இதேமாதிரி தினமுமே சின்னதாக உங்கள் வீட்டு வாசலில் எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை அழகாக போட்டு நீங்களும் தினமும் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அழகாக கோலம் போட்டு அதுக்கு வந்து கலர் கொடுத்துட்டு அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு பார்த்தாலே நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது நமக்கு என்ன தான் உடம்பு முடியல, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாலுமே அந்த எழுந்து நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது உங்களே நீங்கள் வந்து பாராட்டிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. இங்கே கோலம் போட்டு முடித்தாச்சு. நடுவில் பூவும் வச்சுட்டா விளக்கு ஏற்றிட்டு இப்போ போய் பூஜை அலமாரியில் சாமிக்கு நம்ம விளக்கேற்றலாம். ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த விளக்கு வந்து நம்ம நிலவாசப்படியில் வைக்கக்கூடாது. அது மாதிரி வெறும் அகல தரையில் வைக்கக்கூடாது. ஒரு தட்டில் வச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் நேற்று அனுப்பியிருந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மரக்கட்டை மாதிரியோ இல்லை கல் மாதிரியோ வச்சு அது மேலே வைங்க. எனக்கு நம்ம அந்த இடத்த தாண்டி வரும்போது நம்மளுடைய பாதத்துக்கு கொஞ்சம் மேலே தான் தீபம் எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்ட்டு. நானும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஞாபகத்தில் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட இந்த முக்காலி ஷேப்பில் அந்த ஸ்டூல் இருக்கும், மறந்துட்டேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதையும் எடுத்து வச்சு அது மேலே நான் வந்து வச்சுட்டேன். அதேமாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுன்னு தாம்பாளத்தில் அந்த விளக்கு வச்சுருந்தாலுமே ஒரு மணப்பலகை மேலே அந்த விளக்கை வச்சுட்டேங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து கால் பாதத்துக்கு கொஞ்சம் மேலே தான் தீபம் வந்து எரியணுங்க. தரையில் வச்சு நம்ம ஏற்றக்கூடாது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பெரியவங்க சொன்னது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் எதுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது கரெக்டு அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றிக்கிறோம் இல்லைங்களா? அதனால தாங்க இப்போ நான் போடுற வீடியோலையுமே உங்களுக்கு இது சரியாக தப்பா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் ஓகே இது பண்ணலான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை செய்யுங்க. இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களாம் இல்லை, வயசானவங்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தனி குடும்பம் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்ததுனால யாருமே நமக்கு வந்து நல்லது சொல்கிறதுக்கு அப்படின்றதுக்கெலாம் இது சரி இது தப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. அப்படியே இருந்தாலும் நமக்கு நல்லது சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது தெரியுதுன்னாக்கா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறலாம் தப்பே கிடையாதுங்க. இதை எதுக்கு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி வீடியோ பதிவு கொடுத்துட்ருக்கேன். நேற்றைய வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணினா அது வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வழிபாடாக பண்ணாமல் அது ஒரு அவங்களுக்கு
அதாவது ஒரு வெளிச்சம் கொடுக்குற விஷயமா தான் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதை பற்றி தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற விளக்கு வந்து அகல் தீபமா, இல்லை பித்தளை விளக்கா பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஒரு சிலர் வந்து பித்தளை விளக்கும் பயன்படுத்தலாம் அது வந்து தப்பு கிடையாது. ஆனாலும் பித்தளை விளக்கு பயன்படுத்துகிறத விட அகல் தீபத்தில் ஏற்றுறது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. ஒரு சிறந்த விஷயம். அது என்னன்னா, நம்மளுடைய ஆன்மாவையும் நம்மளோட கர்மாவையும், அதாவது நம்ம கர்மாவை குறைக்கும். நம்மளோட ஆன்மா பலம், அதாவது நம்ம மன அமைதி, குழப்பம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மருந்து தாங்க இந்த அகல் தீபம் ஏற்றுறது. அது எப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோவிலில் போய் விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே அகல் தீபம் தான் ஏற்றுவோம். எனக்கு அகல் தீபத்தை ஏற்றிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடும். எனக்கு நம்ம என்ன நினச்சி ஏற்றுறோமோ, என்ன வழிபாடு பண்ணி அந்த கோவிலில் போய் நம்ம தீபம் போடுறோமோ, அந்த கர்மா வந்து நமக்கு போகணும். இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை உடம்பு சரியில்லை, இந்த உடல்நிலை வந்து சீராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு வரோம். இத்தனை வாரம் ஏற்றுறோம்னா நம்ம வேண்டுதல் வச்சுனா ஏற்றுறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கர்மா நம்மளை விட்டு போகணுன்றதுனால அகல் தீபத்தை ஏற்றிட்டு விட்டுட்டு வந்துடுறோம் இல்லைங்களா? அதனால் அது அங்கேயே போயிடும். அதனால தான் நம்ம பித்தளை விளக்கோ இல்லை வெள்ளி விளக்கோ கொண்டு போய் கண்டிப்பாக நம்ம யாருமே ஏற்ற மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுக்குன்னு நம்ம செய்யும்போது அகல் தீபம் ஏற்றுறது தான் சிறந்ததுங்க. அகல் விளக்கு வந்து எந்த கடவுளுக்கு நம்ம தீபம் ஏற்றினாலும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அகல், எண்ணெய், திரி, எண்ணெயோ நெய்யோ சரிங்களா, திரி, அதில் வர அந்த சுடர் ஒளி இருக்குது இல்லைங்களா, இதை எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு விளக்கு. இப்போ நெய் விளக்கு ஏற்றும் இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகல் விளக்கோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, அகல் விளக்கு வந்து சூரிய பகவானையும், நெய், எண்ணெய் அந்த திரவம் வந்து சந்திர பகவானையும், திரி வந்து புத பகவானையும், அதில் எரிகிற ஜுவாலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செவ்வாய். அது மாதிரி அந்த ஜுவாலையின் நிழல் கீழே நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது வந்து ராகு. அந்த ஜுவாலையில் உள்ள மஞ்சள் நிறம் வந்து குரு. ஜுவாலை அடியில் அணைந்த பிறகு இருக்கும் அந்த கருப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சனி பகவான். வெளிச்சம் பரவுகிறது, இது ஞானம், இது வந்து கேது பகவான். திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருகிறது சுக்கிரன், நம்மளுடைய ஆசைகள் சரிங்களா. அதாவது ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் என அர்த்தம். ஆசைகள் நம்மை அழிக்கிறது சரிங்களா. இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு வந்து பலவித கஷ்டங்கள் உண்டாகுது. இதை நம்ம புரிய ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய மனசு வந்து அமைதியாகிடுங்க. அது மாதிரி மோட்சம் கிடைக்காமல் நம்ம வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் அதை தேடிக்கிட்டு இருப்போம். அது வேணும், இது வேணும்னு கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆசையோடையே நம்மளுடைய மரணித்துருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மீண்டும் நம்மளோட கர்மா வந்து நம்மளை மனிதனாக பிறக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள், அதுதாங்க உண்மை. மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மளை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க சொல்கிறது. இதுவே இந்த விஷயந்தான் வந்து அகல் தீபம் நமக்கு உணர்த்தும் தத்துவம். எனக்கு அகல் தீபம் ஏற்றுனா அப்படியே நம்மளோட ஆன்மாவோட அந்த ஆசை நம்மளை விட்டு போயிடும். நம்மளோட ஆன்மா வந்து அமைதியாகி முக்தி அடைஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மறுபிறவி எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எனக்கு நம்ம எதுக்கு அகல் தீபம் ஏற்றுறோம், நம்ம பித்தளை விளக்கு ஏற்றினாங்கன்னா அகல் தீபம் ஏற்றினாக்கா சும்மா கருகிடுது, அதை மாற்றணுமா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் இப்போ ஒரு 21 நாளோ இல்லை 48 நாளோ ஏற்றுறீங்கன்னாக்கா திருப்பி நடந்ததுக்கப்புறம் அந்த விளக்கெல்லாம் தூக்கி போட வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு 4-5 முறை பயன்படுத்தலாம். பயன்படுத்தி ரொம்ப கருப்பாக ஆகிருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து அப்புறப்படுத்திட்டு புது அகல் வாங்கி நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி தினமுமே இந்த அகல் தீபத்தை தேய்ச்சிட்டு தான் ஏற்றணும் அப்படின்றலாம் கட்டாயம் கிடையாதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணிக்கோங்க. திரியை கூட நீங்கள் வந்து தினந்தோறும் மாற்றணும், நல்லா கருகாமல் இருக்குன்னா அதே திரியை பயன்படுத்தலாங்க. திரி என்னங்க வேலை ஆகிட போகுது,
ரூ. 5 ரூ. 2 இருக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம தினமுமே புது திரி போட்டு ஏற்றுறது சிறந்ததுங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த தீபம் 5 தீபத்தில் ஒரு தீபம் இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி வச்சேன். அதுக்குள்ளே மணி வந்து ஒரு 11 ஆச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் எழுந்து நான் வீடை பெருக்கி துடைக்கவே மாட்டேன். அது மாதிரி செய்யவும் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில். அதனால் ஒரு 11 வீடை பெருக்கிட்டு மாப் போட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி வெட்னஸ்டே எவ்ரி வீக் வந்து பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும். ஃப்ளோர் மேட்லாம் வாஷ் பண்ணணும். அது பண்ணிடணும் கரெக்டாக. அது இந்த மழை காலம் அப்படின்றனால கண்டிப்பாக அதை ரெகுலராக செஞ்சிடணும். வீடுமே நம்ம வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸுக்கு கண்டிப்பாக துடைச்சா தான் நல்லா இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா தினமுமே துடைக்கிறது ரொம்ப நல்லது. மாப்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு ஃப்ளோர் மேட் எடுத்து நல்லா வந்து ஒரு தடவை 2 தடவை அலசிடுங்க. அலசிட்டு வெதுன்னு ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாலும் சரி, பவுடர் இருந்தாலும் சரி போட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கனாலே போதுங்க. அதுலேயே நீங்கள் வந்து கல் உப்பு கூட போட்டு ஊற வைக்கலாம். இல்லைனா வந்து பேக்கிங் சோடா வினிகரும் சேர்த்து போட்டிங்கனாலுமே நல்லா க்ளீன் ஆகிடும். மேட்டை நம்ம அழுத்தி துவைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. நல்லா க்ளீன் ஆகிடும். வாஷிங் மிஷின்லலாம் நிறைய பேர் போடுவீங்க. அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. உங்களால் புழிய முடியலைன்னா எடுத்து தண்ணி வடிகிற வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போய் வெயிலில் நல்லா காய போட்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து கிளைமேட் வேறு ரொம்ப பனி பெய்கிறதுனால காலையில் 10 மணி ஆனாலுமே சில்லுன்னு இருக்குது. ஈவினிங் ஒரு 4 மணி ஆனாக்கா குளிர ஆரம்பிச்சிடுது. சூரியனே வந்து ரொம்ப பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் எப்போ நமக்கு இது போட்டாக்கா 2 நாள் காஞ்சிக்கிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை, காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டுட வேண்டியதான். அழகாக வீடை தொடச்சி முடிச்சாச்சு. எப்படியும் வெட்னஸ்டேயும் தொடச்சிடும், தேர்ஸ்டேவும் துடைக்கணும். ஃப்ரைடே வந்து காத்தால எழுந்து தொடச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதனால் தேர்ஸ்டேவும் வந்து இன்னும் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வேலை இது மாதிரி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே தூசிலாம் இருக்கும், எல்லாம் தட்டி முடிச்சுட்டு அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே கிச்சன் மேடைனாக்கா அடுப்படிக்கு கீழே ஒரு மாட்டும், சிங்க்கு கிட்ட ஒன்றும் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணிலாம் சொட்டுனுச்சுனாக்கா அப்பப்போ தொடச்சிடலாம். நமக்கே ஸ்கிப் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வழுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வேலையும் முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஈவினிங் வந்து நான் எப்போவுமே 3 விளக்கு ஏற்றி வச்சுருவேங்க. வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி தினத்தில் மட்டும்தான் எல்லா தீபமும் ஏற்றுவேன். ரெகுலராகவே எல்லா விளக்குமே ஏற்ற மாட்டேங்க. மார்னிங் மட்டும்தான் எல்லா தீபமும் ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் நான் செய்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன். அடுத்த விலாகில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய புதிய விஷயத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.